ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 60,000 ரூபாய் பணம் வந்துட்டு எப்படி சேமிக்கலாம், எந்த மாதிரி சேமித்தா நம்மளால் 1 இயரில் 60,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்ற வீடியோ தான் நாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 இயரில் 60,000 ரூபாய் வந்துட்டு சேமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வருமானம் எவ்வளோ, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் இல்லைங்க. முதல்ல வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வருமானம் எவ்வளோன்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து சேமிக்க போகிறோம், இப்போ வந்து நம்ம நகை வாங்க போகிறோமா, இல்லை வீடு வாங்க போகிறோமா, நிலம் வாங்க போகிறோமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, எதுக்காக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ வந்துட்டு சேமிக்கலாம், 1 இயரில் இவ்வளோ சேமிக்கலாம், 1 இயரில் ஒரு 1,00,000 ரூபாய் சேமிக்கலாம், 1 இயரில் 50,000 ரூபாய், இப்படி ஏதாவது ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 இயரில் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்கிற பணத்தை எதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை கோல்டு, எதில் வேணாலும் வந்துட்டு இந்த 3ல் வந்து நம்ம எதில் வந்துட்டு போட்டு வைக்க போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே சேமிக்க வந்து பழகிக்கோங்க. டெய்லி வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு 30 நாள் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ டெய்லியுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து சேமித்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 இயர் சேமிக்க போகிறோம். அப்போது December 25 to December 2026, அதாவது இந்த மாதத்தில் வந்துட்டு 2025 ஆரம்பிக்கிறோம். அடுத்த டிசம்பர் 2026 வந்துட்டு முடிக்க போகிறோம். அதான் 1 இயர் சேவிங்ஸு. இந்த 1 இயர் நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது நாட்கள், வாரங்கள், மாதங்கள், அந்த மாதிரி 365 days, 52 weeks, 12 months, இந்த மாதிரி 3 விதமாக வந்து பிரிக்கலாம். அந்த 3 விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் விதமான சேமிப்பு பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாரம் ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்க போகிறோம். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு சண்டே தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். சண்டே எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சண்டே தான் நம்ம என்ன பண்ணுவோம், நான்வெஜ் எடுப்போம், வெளியில் போவோம், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சண்டே அன்றைக்கி பண்ணுவோம். அப்படின்றப்ப அன்றைக்கி நம்ம நிறையா செலவுகள் பண்ணுறப்ப அந்த செலவாக சேமிப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா. குறிப்பிட்டு நான் சண்டே வந்து போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான நாள் எதுவும் அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து சேமிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் நம்ம 200 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிறோம். அதாவது ஒரு வாரத்துக்கு நம்ம 200 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா 52 வாரத்துக்கு 200 எவ்வளோ ஆச்சுன்னா 10,400 ரூபாய் ஆச்சு. ஒரு வாரம் வார சேமிப்பு, இது முதல் சேவிங்ஸ் வார சேமிப்பாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அப்போ 52 வீக்ஸோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 10,400 ரூபாய். 3 விதமாக பிரிச்சிருக்கோம். அது முதல் பார்த்திங்கன்னா வீக்லி சேவிங்ஸாக வந்து பண்ணுறோம். வீக்லி சேவிங்ஸ் சண்டே தான் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு 200 ரூபாய் சேமித்து 52 வீக்ஸில் 10,400 ரூபாய் வந்துட்டு சேமிக்கிறோம். இப்படி சேமிக்கிறதுனால நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கோலை வந்துட்டு ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். இப்போது 365 டேஸ் இல்லையா, 365 டேஸில் 52 சண்டேஸ், அதாவது 52 வாரத்தில் 52 சண்டேவை கழிச்சிட்டோம் அப்படின்னா 52 நாளில் வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்துட்டு 313 நாள் வந்து நமக்கு இருக்கும். 365 நாளில் 52 நாளை கழிச்சுக்கிறப்போ நமக்கு 313 நாள் இருக்கும். அந்த 313 நாளையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி சேவிங்ஸாக பண்ண போகிறோம். டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போட போகிறோம். ஏன்னா நம்மளோட கோல் 60,000 ரூபாய் இல்லையா, 60,000 ரூபாயில் 10,400 ரூபாய் தான் சேமிச்சிருக்கோம். மிச்சம் இருக்க பணத்தை நம்ம சேமிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ 60,000 ரூபாயில் வந்து 10,400 ரூபாய் போச்சு அப்படின்னா 49,600 ரூபாய். இதை 313 நாள் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 158 ரூபா கிடைக்கிது. ஒரு நாளைக்கு 158 ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 160 ரூபாய் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ டெய்லி சேவிங்ஸாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம 160 ரூபாய் வந்துட்டு சேமிக்கலாம். அதாவது டெய்லி வந்து 160 ரூபா வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டெய்லி வந்துட்டு 160 ரூபா எடுத்து வைக்கிறதுனால ஒரு நாளைக்கு 160 ரூபா அப்படின்னா 313 நாளைக்கு நம்ம 160 ரூபா சேமிக்கிறதுனால நமக்கு வந்து 50,080 ரூபாய் கிடைக்கிது. டெய்லி வந்து 160 ரூபா 313 நாளைக்கு நமக்கு வந்துட்டு சேமிக்கிறப்போ 50,080 ரூபாய் கிடைக்கிது.
இப்போ 313 நாள் ப்ளஸ் வந்து அந்த 52 டேஸ் சேர்க்குறப்போ 365 டேஸ் இல்லையா? ஸோ 50,080 ரூபா ப்ளஸ் 40,400 மொத்தம் நம்ம எவ்வளோ சேமிச்சிருவோம் அப்படின்னா 60,480 ரூபா. நம்மளோட கோலை வந்துட்டு ஈஸியாக வந்து ரீச் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நம்ம எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் நம்மளால் சேமிக்க முடியுமா முடியாதான்னு தெரியும். நம்ம முயற்சி பண்ணாமலே இல்லை என்னால் முடியாது அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. இப்போ உங்களால் 60,000 ரூபாய் வந்துட்டு சேமிக்க முடியல, ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் 60,000 ரூபாய் வந்துட்டு 30,000 ரூபாய் வந்துட்டு மாற்றிக்கோங்க. முதல்ல வந்து சின்ன சின்ன சேவிங்ஸாக பண்ண ஆரம்பிங்க. இப்படி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறப்போ உங்களால் பார்த்திங்கன்னா போக போக இல்லை நம்ம பண்ணிட்டோம், அப்போ இதோட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக சேமிக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கே ஒரு ஆசைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். சேமிக்கணுன்றது தோண ஆரம்பிச்சிடும். சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணி உங்களோட குழந்தைங்க ஃப்யூச்சரையோ இல்லை உங்கள் ஃப்யூச்சரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்துட்டு பண்ண முடியும். இல்லை என்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வேறு சேவிங்ஸ் வந்து சொல்கிறேன். அதனால் வந்துட்டு இப்படி சேமிக்க முடியாது, நான் மந்த்லி சேமிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ மந்த்லி நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 60,000 ரூபாய். இல்லை மந்த்லி சேவிங்ஸ் பண்ண முடியாது, வீக்லி சேவிங்ஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வீக்லி சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1,153 ரூபா. இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதாவது நம்ம போடுறப்போ நமக்கு 60,000 ரூபாய் வராது. ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு 1,154 ரூபா போட்டோம் அப்படின்னா 52 வாரத்துக்கு 60,008 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். நீங்கள் வார சேமிப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் சேமிக்க முடியும். இது ஆல்டர் தான். நீங்கள் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மெத்தட் ஓகேனா நீங்கள் இதை ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் 1 இயரில் 60,000 ரூபாய் பணம் வந்து சேமிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த சேவிங்ஸ் மெத்தடை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.